இனிமே நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜெயிச்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. இயேசு முடித்ததிலிருந்து தான் நாம் துவங்குகிறோம். அதான் நியூ டெஸ்டமெண்ட்ஸ். அதாவது நமக்கு இப்போ தாவீது கோலியாத்தை அடிச்சதுக்கு அப்புறம் மீதி இஸ்ரவேலர்களுக்கு சண்டை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் பெரிய சண்டை முடிஞ்சிருச்சு. இப்போ விரட்டுறது தான். அது மாதிரி மெகா போர் முடிஞ்சிருச்சு. ஆமென், ஆமென். இப்போ நாட் ஃபைட் ஃபார் சக்சஸ், ஃபைட் ஃப்ரம் சக்சஸ். ஆமென். உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? சொல்ல முடியுதா? இப்பொழுது வெற்றிக்காக நாம் போராடவில்லை, வெற்றியில் இருந்து கொண்டு. இப்போ இந்தியாவிலையும் போராட்டம் நடக்குதா இல்லையா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற பேச்சு சுதந்திரம் வந்துடுச்சு பாருங்களேன். முன்னாடி சுதந்திரத்துக்காகவே ஒரு போராட்டம். இப்பொழுது சுதந்திரத்தில் இருந்து கொண்டு என்ன பண்றோம்? அப்போ போர் முடிந்ததுன்னா விளங்கிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, போர் முடிந்தது. ஆமென். ஏசாயா 40 சொல்லுது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க போர் முடிந்தது. வார் இஸ் ஓவர். இனிமே நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜெயிச்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. வியாதியை முடிச்சிட்டார், தரித்திரத்தை முடிச்சிட்டார், பிசாசை முடிச்சிட்டார். ஆமென். பிரதர், பாவம் அதின் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று. Your sins are forgiven. அதின் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்று அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்ப மெசேஜ் என்ன தெரியுமா? War is over. What is the message of new covenant? What is the message of new spirit? Amen, amen. The war is over. அப்போ ஒரு சிலதெல்லாம் இருக்க. இப்போ வெற்றியில இருந்துகிட்டு தான் நீங்க போர் புரியுறீங்களே தவிர வெற்றிக்காக போராடவில்லை. ஏன் தெரியுமா? சக்சஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டு, சுகம் கன்ஃபார்ம் ஆயிட்டு, செழிப்பு கன்ஃபார்ம் ஆயிட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டாய் விட்டது. ஆமென்.